ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு ஹிந்துஜாஸ்புக். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அருமையான ஒரு டிஃபன் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எந்தவித சைட் டிஷ்ஷுமே செய்ய தேவையில்லை. ஏன்னா இதிலே ஸ்டஃபிங் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதால இதை அப்படியே சாப்பிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவு மைதா எடுத்துக்கலாம். மைதா சாப்பிடாதவங்க கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். மைதாவை நல்லா ஜல்லித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எந்தவித கட்டி இல்லாமல் நம்மளால் ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்க முடியும். பீட்டர் இல்லாதவங்க கையாலேயே நல்லா கலந்து விடுங்க, ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அடுத்ததாக தோசைக்கல்லில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச மாவில் தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக ஊற்றிக்கணும். இப்போது 1 நிமிஷத்துக்கு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டு இதே மாதிரி வெந்ததும் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் தோசை போட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கப் அளவு மைதாக்கு 6 தோசை வரும். 2 பேர் சாப்பிட முடியும். பாருங்கள், இந்த மாதிரி தடிமனாக இருந்தால் தான் ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போது ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் வாங்க. அடுத்ததாக அதே பேன்லேயே 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு ஆயில் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் ஜீரகம், கூடவே பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணின 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சப்போஸ் குழந்தைங்கள சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா பச்சை மிளகாய் சேர்க்க தேவையில்லை, வெறும் மிளகாய் தூள் போதும். வெங்காயம் பாதி வதங்கி வந்ததும் சாப் பண்ணின 1/2 கப் அளவு குடைமிளகாயும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ வெங்காயமும் குடைமிளகாயும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ மசாலாலாம் ராஸ்மெல் போயிடுச்சு. இன்றைக்கி ஸ்டஃபிங்காக நான் பன்னீர் சேர்த்துருக்கேன். பன்னீர் இல்லாதவங்க வெறும் 2-3 வெஜிடபிள்ஸ் சேர்த்து கூட சமைச்சிக்கலாம். பன்னீருக்கு பதிலாக மஷ்ரூமும், நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா மட்டன், சிக்கன் கூட சேர்த்து சமைச்சிக்கலாம். இப்போ இந்த பன்னீரும் நல்லா வதங்கிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக ரெடி பண்ணின தோசைவை எடுத்து பேக் சைடில் திருப்பிக்கோங்க. செஞ்சு வச்ச பன்னீர் ஸ்டஃப்பை சென்டரில் வச்சு நம்ம ஸ்டார்டிங்கில் கரைச்சி வச்சோம் இல்லையா மைதா மாவு, அது மீதி இருந்ததுன்னா 4 சைடு அப்ளை பண்ணி ஃபோல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மைதா மாவை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணி கையால் 2 செகண்டுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அது அப்படியே ஸ்டிக் ஆகிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் இந்த ஸ்டஃபிங்கை ஒன்றொன்னா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த டிஃபன் வெரைட்டியை 2 விதமாக செய்யலாம். நம்ம மைதாவை வச்சு பேஸுக்காக தோசை மாதிரி ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி பதத்துக்கு கூட பிசைஞ்சு கூட பண்ணலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி சமைச்சிக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு சைடு நல்லா ஷாலோ ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இதே மாதிரி அடுத்த சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 2 நிமிஷத்துக்கு எக்ஸ்ட்ராவாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட சூப்பரான டிஃபன் செம்ம டேஸ்டியாக ரெடி பண்ணியாச்சு. மேலே ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாமல் சாஃப்டாகவும் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கண்டிப்பாக சைட் டிஷ் தேவைப்பட்டுச்சுன்னா தக்காளி சாஸ் 1 போதும். அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் 1 கட் பண்ணி காட்டுற பாருங்கள். உள்ளே இருக்கிற இந்த பன்னீர் ஸ்டஃபிங்கோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.